வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திரு நெடுங்கலநாதர் கோயில் வந்திருக்கிறோம். திரு நெடுங்கலம் அப்படிங்கிறது இந்த ஊரின் பெயர். இந்த ஊரில் எழுந்தவருடைய இறைவன் பெயர் வந்து திரு நெடுங்கலநாதர். ஆமாம், இங்கே உள்ள இறைவியின் பெயர் வந்து ஒப்பிலா நாயகி, மங்களாம்பிகை என்று சொல்லக்கூடிய ஒப்பிலா நாயகி. கோபுரம் பாருங்கள், இதுதான் வந்திருக்கோம். இது வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்க. அது வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். ஓகே, நல்ல இந்த கோவில் வந்து ஒரு 1500 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கோவிலை பற்றி திருஞான சம்பந்தர் அவர்கள் அவருடைய தேவாரத்தில் பாடியிருக்கிறாங்க. இதுதான் போயிட்டுருக்கோம், நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த முதன்மை கோபுரம், இந்த கடந்து உள்ளே போனால் ஒரு சிறிய கோபுரம் இருக்குது. இதுதான் ஒப்பிலா நாயகி சன்னதி. இது வந்து அம்மன் சன்னதி இங்கே இருக்குது. கொடிமரம், பலிபீடம், அப்புறம் நந்தீஸ்வரர் எல்லாம் தாண்டி உள்ளே போகிறோம். அப்புறம் சிவசிவா நந்திகேஸ்வரர், ஒப்பிலா நாயகி அம்மன் சன்னதி தான் வந்து. முதல்ல சிவபெருமானை கும்பிட்டு அப்புறம் அங்கே வரலாம். இது வந்து உள்ளே இருக்கிற சபை, அதாவது ஒரு மண்டபம் இங்கே இருக்குது. ஓகேங்க, ஒரு பெரிய கோபுரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள்மிகு ஒப்பிலா நாயகி உடனுரை அருள்மிகு திரு நெடுங்கலநாதர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக தினம் 12ஆம் ஆண்டு சம்பஸ்தராபிஷேக விழா. இது வந்து மாசி மாதம் 16ஆம் தேதி 28/2/26 அன்று காலை 8:40 முடிந்து விட்டது. ஓகே, ஆமாம், மகா சிவராத்திரி விழா முடிந்தது. ஓகே, அதற்கான போர்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கு தேதி மார்ச் 2 அல்லவா? துவாரபாலகர் சிலை, துவாரபாலகர். ஓகே, சரி. இது சிற்ப உறவு, வந்து சிற்ப உறவு பாருங்க. ஒரே கல்லில் செதுக்கி செதுக்கிருக்காங்க பாருங்கள். சிற்ப உரல், சிற்ப உரல் என்று பெயர். அருள்மிகு மங்களாம்பிகை சமேத நித்திய சுந்தரேஸ்வரர். பாருங்கள், சிவலிங்கம் எத்தனை வகை என்று பாருங்கள். அப்போ லிங்கம், வாயுலிங்கம், போப்பலிங்கம், சுண்டகேஸ்வரர், சதீஸ்வரர், ஐயனார்.
சன்னதி. யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. இது வலம்புரி விநாயகர் சன்னதி. வலம்புரி விநாயகர் சன்னதி. இது சுப்பிரமணியர் சன்னதி. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கின்றார். திருநெடுங்கலநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கென்று ஒரு தனி சன்னதி ஒன்று இருக்கின்றது. பூமகள் திருமகள் ரெண்டு பேருமே இருக்காங்க அருகருகே. பூமகள் திருமகள் உடனுரை வரதராச பெருமாள் கோவில். ஜேஷ்டா தேவி. ஓகே, பாருங்க, இந்த கோயிலை சுற்றி உள்ள சுற்று மண்டபத்தில் உட்காரணும். ஒரு 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலில் ஒரு மண்டபத்தில் உட்காரப்பவே உடலும் உள்ளமும் பூரிக்கின்றது. ஓகே, ஆமாம், அதாவது கோயிலுடைய அழகை ரசித்து கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், இது சண்டிகேஸ்வரர் சன்னதி. எல்லாமே பல இடங்களில் சிதலம் அடைந்த காட்சிகள் தெரிகின்றது. அகத்தியர் லிங்கம் சன்னதி. இதுக்கு சிறிய மண்டபம். சண்டிகேஸ்வரர் துதியை எழுதியிருக்காங்க. அருள்மிதரும் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இறைவை சன்னதிக்கு வந்திருக்கோம். ஒப்பில்லா நாயகி அம்மன் சன்னதிக்கு இங்கே இருக்கின்ற அம்மனின் பெயர் ஒப்பில்லா நாயகி அம்மன். உள்ள இருக்காங்க. ஒரு சிறிய மண்டபம்லாம் இங்கே இருக்கு. ஓகே, ரைட். ஒரு அம்பாள் துதி ஒன்று எழுதியிருக்காங்க. வண்டார் குளர் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோர் தன் தாமரை மலரால் உரை தவளன் நெடுமாடம் விண் தாங்குவ பேரிலும் மிகு வேணுபுரம் அதுவே. சம்பந்தர் பாடியிருக்கிறார். தாமரை மலரை பெய்து கொண்டு வருகிறாய். இப்பா போடுற அப்பா ஏங்க கல் மண்டபம் அதான் சன்னதியின் பின்புறம் நல்ல மண்டபம். பல சட்டங்கள்லாம் காட்சி இருக்கின்றது. பல இடங்களில் சிதலம் அடைந்து காணப்படுகின்றது. ஒரு டிசைனில் வடிவம் வச்சுருக்காங்க. பெரிய மண்டபம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. சாமியா இருக்கா? ஓகே. அப்புறம் அது கூட கனெக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இன்றைய தினம் மாசி பௌர்ணமி தினத்தன்று திருநெடுங்கலநாதர் கோவிலில் நல்லதொரு தரிசனம் கிடைத்தது.
நீங்களும் இந்த பக்கம் வர வாய்ப்பு வரும் பொழுது இங்கு வந்திருந்து திரு நெடுங்கல்நாதரை தரிசித்து அவரது திருவருள் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.